இல்லை. நமக்கு தெரியும், இங்கே கிராமத்தில் இருக்கிற ஆளுகளுக்கு தெரியும், ஊர்க்காரங்க யார்ட்டையாவது வட்டிக்கு வாங்குறது, இந்த முதல்ல போட்டுட்டு வந்து வெள்ளாமை எடுத்து நான் காசு திருப்பி கொடுத்துறேன்னு சொல்லி முதல்ல வாங்கி பயிர் நாசமாகுது. இந்த மாதிரியெல்லாம் பிரச்சனை. நீங்கள் வாழ்வியல்னு உங்களுக்கு அமைஞ்ச ஒரு இந்த ஒரு சொகுசுனே சொல்லுவோமே, இது மாதிரியான வாழ்வியல் எல்லா விவசாயிகளுக்கும் அமையிறது இல்லையே. காரணம் என்ன அப்படின்னா, எல்லாருமே வந்து இன்றைக்கி ஒரு விவசாயத்தை வந்து என்னென்னா அவங்க இஷ்டத்துக்கு ஏதாவது என்ன பண்ணுறோம், இதுலேருந்து லாபம் கிடைக்கணும், இல்லை லாபம் கிடைச்சா தான் இதை பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. ஆனால் இதில் வந்து லாபம் கிடைக்கல அப்படின்னா இதை விட்டுட்டு வெளியே போகணும்னு நினைக்கிறாங்க. இதை தொழில் இதில் லாபம் கிடைக்குமா கிடைக்காதாங்கிற அந்த கண்ணோட்டத்தில் அவங்க பண்ணினாங்க அப்படின்னா அதுலேருந்து அவங்க வெளியே தான் போக தோணும். இது நமக்கு கொடுத்த இறைவன் கொடுத்த ஒரு மிகப்பெரிய பணி. இறைவனுக்கு பணிபடை செய்கிறது போல் இந்த பணியை செய்யணும்னு நினச்சா தான் இதை செய்ய முடியும். ரெண்டாவது இன்னொன்று அப்படின்னா, நம்ம இந்த விவசாயத்தில் நமக்கு லாபம் கிடைக்கல, இது நிறைய பேர் போராடி வீழ்ந்து போகணும்னு நினைக்கிறாங்களா, இது பெரிய முட்டாள்தனம் நான் சொல்கிறேன். ஏன்னா நீ ஏன் சாகணும், நீ ஏன் வீழணும், ஏன் இன்னொருத்தட்ட மண்டிக்கிட்டு அழுகிற, ஏன் கூப்பாடு போட்டு நீ போராட்டம் பண்ணி அதுலேருந்து ஏதாவது தீர்வு கிடைக்கணும்னு எதுக்கு நீங்கள் போராட